இதுலேயே ஒரு தண்ணி. வாவ், செமையாக இருக்கு. குணா கேவ் விட இந்த கேவ் கொஞ்சம் சின்ன கேவ் தான். ஓகேங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் இங்கே மேலே ரோப்பு போட்டு இங்கே அழகாக வந்து எடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பயங்கர ஃப்ளோ இருக்கும் போதே விஜய் சார் வந்து ஜம்ப் பண்ணி Hey guys, this is my first vlog ஒகேனக்கல். அதாவது இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சினி ஃபால்ஸ் சைட்டில் தான் இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி வந்து பல லட்சம் கனஅடி பலாயிரம் கனஅடி வந்துட்டு போயிருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ட்ரையாக இருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் தெரியும் இல்லைங்களா. ஸோ அது நேரடியாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப தடுமாறிடுச்சு. சரி வாங்க போகலாம், கமான். ஆக்சுவலி நான் வந்து லோக்கலு, அதனால தான் கீழெல்லாம் இறங்கி நான் போய் விசிட் பண்ணி பார்க்க முடியும். பட் நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா. வாங்க உள்ளே போகலாம். கைஸ், நம்ம இப்போ சின்ன சின்ன ஃபால்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஃபால்ஸு, இங்கே ஒரு ஃபால்ஸு, செம்மையாக இருக்குது. அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள். இதில் வந்து நல்லா ஃபுல்லாக வாட்டர் வந்து அதிகமாக வரும்போது இதில் தான் அப்படியே குடஞ்சி அடிச்சுட்டு இது வழியாக அப்படியே போயிடும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல எப்படி இருக்குது, அப்படியே குடஞ்சிட்டு போயிருக்கு உள்ளே. நல்லா வெயிலுக்கு பாருங்கள், நல்லா குளுன்னு இருக்குது. இதுலேயே உக்காந்து அழகாக 2 குழியில் போட்டால் சும்மா கும்முன்னு இருக்கும். ஓகேவா. சரி காய்ஸ், அப்புறம் நாம் உள்ளே போயிட்டு பெரிய ஃபால்ஸாக கொட்டோம். பட் இப்போ சின்ன ஃபால்ஸாக தான் கொட்டுது. நம்ம போயிட்டு அந்த அழகான வியூவை வந்து நாம் பார்ப்போம், சரிங்களா. காய்ஸ் வாங்க அப்படியே மேலே ஏறலாம். இதெல்லாம் பார்த்து கிளைம் பண்ணி தான் ஏறணும். கொஞ்சம் இந்த ட்ரிப்பே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல அட்வென்ச்சர் ட்ரிப்பாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஒரு மரத்தோட வேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த மரம் வேர் இப்படி அப்படியே அடியிலேருந்து இப்படி தூக்கி அப்படி படுக்க போட்டு அந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கம் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி பண்ணி விட்டுருச்சு. இப்போ இங்கே குரங்குங்கெல்லாம் வந்துட்டு இதில் ஏறி போகுது. கைஸ், குரங்குங்கெல்லாம் வந்து இதில் ஏறி போகுது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு மரம் சாஞ்சு அப்படியே எவ்வளோ தண்ணி வந்து எவ்வளோ கனடியாக வந்திருக்கும் பாருங்கள். ஃப்ளோ அந்த அளவுக்கு பயங்கர அதிகமாக வந்திருக்கும். ஒரு மரத்தையே அடித்து இதில் அப்படியே ஒரு பாலம் மாதிரி போட்டு இறங்கிறதுக்கே பயமாக இருக்கு. வாவ் கைஸ், இது கொஞ்சம் டேஞ்சரஸ். இது கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். ஏன்னா இந்த இடத்துல இங்கே கால் வச்சா வலிக்கிடும். அதனால் நம்ம கரெக்டாக பார்த்து ஜம்ப் பண்ணும். சாமி, செம்மையாக இருக்குது பாருங்க. ஓ மை காட், செம்மையாக இருக்கு. எப்பயுமே ஃபால்ஸ் வந்துட்டு ஒரு வெயில் அடிக்கிற அப்போ தான் வந்து ஒரு குழியில் போடலான்னு தோணும். ஸோ இப்பயும் குழியில் போடலான்னு தோணுது. பட் மைக்கெல்லாம் நனைஞ்சிரும் போல இருக்கு. கைஸ் பாருங்க, செம்மையா இருக்கா, பக்காவா இருக்கு. பக்கத்தில் வாங்க. எப்படி இப்போ தண்ணியில் கை வச்ச உடனே இப்போ தான் அப்படியே கூலிங்காக சூடுலாம் இறங்குன மாதிரி இருக்குது. இப்போ கைஸ் நம்ம பாருங்கள், நம்ம அங்கேருந்து இப்படி மேலே ஏறி அப்படியே கீழே இறங்கி இங்கே வந்திருக்கோம். ஸோ பயங்கரமான இது அட்வென்ச்சரு. இங்கெல்லாம் எடுத்தால் கவுத்தனி யாருமே டக்குன்னு இந்த உள்ளே நுழைய முடியாது இந்த ஃபால்ஸுக்கெல்லாம். ஏன்னா நான் வந்து லோக்கலாக இருக்கிறதுனால நான் இங்கே வந்து உங்களுக்கு இந்த பிளேஸை வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஃபால்ஸையும் நாம் பார்த்துட்டோம். இப்போ நாம் வந்துட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக கீழேயும் ட்ரையாக இருக்குது, அங்கேயும் ஏதாவது ஃபால்ஸ் இருக்கா, எப்படி அட்வென்ச்சராக இருக்கும் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, வாங்க போகலாம்.
வாங்க வாங்க வாங்க. எப்படி கம் கம். ஸோ பி கேர்ஃபுல்லாக வரணும். கம்மா. ஆமாம். கைஸ் பார்த்தீங்களா, இங்கேயும் பாருங்கள் அப்படியே பயங்கரமாக ஒரு ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ தண்ணி வந்திருக்கும், குடஞ்சி எடுத்துகிட்டு போயிருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக மரம் வேறு பாருங்கள் எப்படி இறங்கியிருக்குன்ட்டு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக மணல் இல்லைங்களா, அதனால் கல்லுலேயே அந்த மரம் வேறுங்க அப்படியே இறங்கி இதில் இறங்கிடுது. இங்கேருந்தே தண்ணி இழுத்துக்குது அப்படியே மேலே. ஓகே கம், அப்படியே வாங்கப்பா. கமான் வாங்க. ஓ ஓ ஓ ஓ கைஸ், இங்கே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பள்ளம் இருக்குது. கொஞ்சம் நம்ம ஸ்லிப் ஆனால் கூட கந்தல் ஆகிடும். அப்படியே நம்ம அந்த பக்கமாக கீழே இறங்கிக்கலாம் வாங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. அதை நான் கீழே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பிளேஸ்ன்னு சொல்கிறேன். அப்புறம் ஓ மை காட், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குகை, தண்ணி வந்து குடஞ்சி இருக்குது. இதெல்லாம் வந்து பல்லாயிரம் வருஷம் இருக்கும் கைஸ். தண்ணி அங்கே மேலேருந்து விழுந்து அப்படியே குடஞ்சி அப்படியே உள்ளே குடஞ்சிருக்கு பாருங்கள். கைஸ் நான் இப்போ இதில் இறங்கி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓ ஓ மை காட் கைஸ், எப்படி இருக்கு? கொஞ்சம் இந்த கேவில் நின்று வீடியோ எடுக்கிறதுன்றது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதுலேயும் ஒரு தண்ணி, வாவ் செமையாக இருக்கு. குணா கேவ் விட இந்த கேவ் கொஞ்சம் சின்ன கேவ் தான். ஓகேங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இதில் கொஞ்சம் நிற்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ரொம்ப ஹண்டிங்காக இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல எங்கே பாம்பு வரும்னு தெரியல. நம்ம இப்போ ஜம்ப் பண்ணிடலாம். ஓகே ஆக்சுவலி இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நிறையவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அட்வென்ச்சரான பிளேசஸ்லாம் இங்கே இருக்குது, அதாவது ஒகேனக்கல்ல. கம்மன் வாங்க போகலாம். ஓ இங்கே பார்த்தீங்களா குருவி கூடு. கொஞ்சம் கல் மேலே ஏறி இறங்குறதுன்றது வந்து கொஞ்சம் இங்கே டஃப்பு தான். ஏன்னா பார்த்து நிதானமாக இறங்கணும், இல்லைன்னா ஒரு ஸ்லிப் ஆச்சுன்னா கூட கால் மிஸ் ஆகிடும். ஹூ ஹூ ரைஸ், இந்த இடத்துல கொஞ்சம் இறங்குறதுன்றது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். நம்ம இது வழியாக கீழே இந்த சந்து வழியாக இறங்கிடுவோம். ஓகே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரியே இருக்குது. அப்படியே கீழே இறங்கி வாங்க. வாவ், இந்த கேவ் ஆக்சுவலி இந்த கல்லை வந்துட்டு ஒரு கல், இந்த ரெண்டு கல் இது வந்து தான் தாங்கி பிடிச்சிருக்கு, இல்லைன்னா இது அப்படியே மேலே விழுந்துடும். பாருங்க, வாவ் செம்மையாக இருக்குல்ல. இதுலேயும் உள்ளே உட்காரலாம். இங்கே தான் ஜில்லுன்னு இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே தான் அப்படியே கூலிங்காக ஜில்லுன்னு இருக்குது. செம்மையாக இருக்குல்ல, எங்கே பார்த்தாலும் வாட்டர். ஓகே கம் கீழே போகலாம். நான் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஷூட்டிங் பிளேஸ், அதாவது இங்கே எப்பப்போ ஷூட்டிங் எடுத்தாங்க, இங்கே வந்து ஒரு 4-5 ஷூட் எடுத்திருக்காங்க. அதாவது பிஃபோர் ஒரு ஒரு 1995 2000 இந்த டைம்லலாம் ஷூட் எடுத்திருக்காங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. நம்ம ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் எண்டு. இதில் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் வந்துட்டு இதில் போய்ட்டு கீழே விழுந்து இது ஒரு ஃபால்ஸாக தெரியும். இங்கே வாங்க காமிக்கிறேன். இங்கே வாங்க. என்னடா போட்டிங்கே அலோடு இல்லையே நம்மளை இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, கர்நாடகா போட்டிங் மட்டும் தான் கொஞ்சம் அலோடில் இருக்குது. சும்மா அந்த லேக்கில் வந்துட்டு அப்படியே ஒரு சின்ன ஃபால்ஸை பார்த்துட்டு போவாங்க. நம்ம சைடு தான் இன்னும் போட்டிங் அலோவ் பண்ணல. ஏன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது, அதனால தான்.
இன்னும் கொஞ்சம் டேஸில் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? நான் பாருங்கள் ஃபால்ஸ் கட்டை. இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்காக தான் அவங்க அப்படியே அந்த கர்நாடகாவிலேருந்து இந்த சைடு போட்டிங் வழியாக இப்படி வராங்க. பாருங்கள், அந்த ஒரு குட்டி ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இங்கே வரையும் வராங்க. எவ்வளோ பெரிய லேக் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாமே தண்ணிலாம் ரொம்ப கொட்டிகிட்டு இருந்தது. இப்போ தான் தண்ணி ட்ரையாக இருக்கிறதுனால எந்த ஃபால்ஸும் கொட்டலை. இனிமேட்டு தண்ணி வந்த உடனே, மழை பேஞ்ச உடனே, தண்ணி வந்த உடனே இதில் ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ செமையாக இருக்கும் அப்போ பார்க்குறதுக்கே. ஸோ இந்த இடத்துலேருந்து பெரிய ஃபால்ஸ் கொட்டும் போது எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அவங்க வேறு பார்சல் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நைஸ். இங்கே ஒரு ஃபேமிலியே இருக்குது. காய்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் அந்த சினி ஃபால்ஸ் பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எண்டு வரையும் உங்களுக்கு அந்த தண்ணி எங்கெங்கே போகுது, எங்கெங்கே விழுதுன்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல என்னென்ன மூவி எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு விஜய் சார்து, அதாவது செல்வா மூவி எடுத்திருக்காங்க. அப்புறம் விஜயகாந்த் சார்து, அப்புறம் இது ரெட் ஸ்டோனுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார்தும் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல என்ன மூவி எடுத்திருக்காங்கன்னா, செல்வா, அதாவது தளபதி அவர் தான் இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. 1995ன்னு நினைக்கிறேன், 1995, 96 சம்திங் நினைக்கிறேன். அப்போ தான் இங்கே மேலே ரோப்பு போட்டு இங்கே அழகாக வந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் இங்கே பயங்கர ஃப்ளோ இருக்கும் போதே விஜய் சார் வந்து ஜம்ப் பண்ணி இந்த ரோப்பில் வந்து, அதாவது அந்த ஹீரோயினியை காப்பாற்றுற மாதிரி சீன் எடுத்திருப்பாங்க. அந்த சீன் சத்தியமாக யாருனாலையும் டூ போடாமல் பண்ண முடியாது. ஆனால் அவர் ரியலாகவே பண்ணியிருப்பார். ஹேட்ஸ் ஆஃப். ஓகே காய்ஸ், இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். நம்ம தலைவன் ஒருத்தர் தனியாக ஒரு குழியில் போட்டுக்கிறாரு. அவரை வாங்க காமிச்சிருக்கோம். அவருக்கே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறோம். அங்கே பாருங்கள், எங்கேயுமே தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனில் இருக்கிறாங்க. தலைவன் பார்த்தீங்களா எப்படி குளிக்கிறாருன்னு சொல்லிட்டு. பாரு, சூப்பர் சூப்பர் கணக்கா. காய்ஸ், நம்மளையும் வெறுப்பேத்திட்டாங்க. நாங்களும் ஒரு குழியில போட்டுறோம். என்னடா இது இவ்வளவு பெரிய ஓட்டையாண்டு இருக்குது? நீ பண்ண வேலை தானே, பயங்கர அட்வென்ச்சர். நீயே பண்ணிட்டு